வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். பிரீமியர் ரிவ்யூல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் தனுஷ், ராஜ்கிரண், சத்யராஜ், அருண் விஜய், நித்யா மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கும் தனுஷ் நடித்து இயக்கியிருக்கும் படம் இட்லி கடை. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத கியூக்கா ரிவ்யூக்குள்ள பார்த்துக்கலாம். தனுஷா சொன்ன மாதிரி படம் 12 மணிக்கு தான் முடியும், 8 மணிக்கே சில ரிவ்யூலாம் வரும் நம்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஆந்திரா பார்டர்ல 6 மணி ஷோ பார்த்துட்டு டேரக்டா ரிவ்யூ சொல்றேன். ஸோ அதனால இந்த ரிவ்யூ நீங்க ட்ரஸ்டபிளா நம்பலாம், எந்த டவுட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிவனேசன் இட்லி கடை. ராஜ்கிரண் ஒரு கிராமத்துல ஒரு இட்லி கடை ஒரு வியாபாரியா இருக்காரு. அவரோட பையன் தான் தனுஷ். தனுஷ் நாளடைவில் அந்த கேட்டரிங்ல ரொம்ப வந்து மேன்மையான ஒரு படிப்புலாம் படிச்சு ஏஎஃப்சி அப்படின்ற ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில போய் ஒரு சீஃப் ஷெஃபாக ஜாயின் பண்றாரு. அதுதான் சத்யராஜோட கம்பெனி. சத்யராஜோட பையன் அருண் விஜய் ஒரு பெரிய பாக்ஸராக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்க கிளாஷ், அதாவது வளர்ப்பு வந்து எப்படி இருக்கணும், தனுஷ் வந்து என்னதான் வந்து ஏழ்மை குடும்பத்துல வந்தாலும் அவரோட குணாதிசயம் கேரக்டர், அருண் விஜய் ஒரு பெரிய இடத்து வீட்டுல இருந்து வளர்ந்த பையன், அவருக்கூட ஈகோ கிளாஷ், இதுக்கு நடுவில் இருக்க விஷயங்கள். அதே மாதிரி தனுஷ் ஒரு கட்டத்துல அவரோட சொந்த ஊருக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு, எமோஷனலி அட்டாச் ஆன அந்த இட்லி கடைக்காக. இதை வந்து தடுக்கிறதுக்கு அருண் விஜய் நிறைய விஷயம் பண்றாரு. கடைசியில தனுஷ் வந்து என்ன ஆனாரு, இவங்க 2 பேருக்கு அந்த கிளாஸ்ல யார் ஜெயிச்சா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையே ரொம்ப யதார்த்தமா ஒரு ஃபீல் குட்டான எமோஷனலான மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆனவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பவர் பாண்டி எப்படி வந்து தனுஷோட டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்து எமோஷனலாக வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பெரிய லெவலில் இல்லைன்றதான் உண்மை. ஆனால் இந்த படத்தில் தனுஷ் வந்து அவரோட பவுண்டரியை திருப்பி அவருக்கு வர ஒரு விஷயம் எமோஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றது இந்த படத்தில் ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மெயினாக ராஜ்கிரண் கேரக்டர் சிம்பிளி ஒரு நெயில் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் சொல்லணும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ராஜ்கிரண் சும்மாவே வந்து அந்த தவமாய் தவிர இந்த எஃபெக்ட்ல ஒரு அப்பாவா இருக்கும்போது வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அதை திருப்பி இங்கே பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வர எல்லா சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா முத்தா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி அவ்வளோ சூப்பராக ஜிவியோட மியூசிக்ல எலிவேட் பண்ணி ரொம்பவே சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த எமோஷனை வந்து நம்ம கேரி பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. குறிப்பிட்டு கிராமத்தில் இருக்கிற விஷயங்கள், அந்த கிராமம் சார்ந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணிருக்கான்னு சொல்லணும். ஸோ தனுஷோட கேரக்டரைசேஷன் அந்த சென்னையில இருக்கும்போது அந்த ஏஎஃப்சி கம்பெனில வந்து அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பயங்கர பாஷா வந்து அவர் எப்படி வந்து அந்த 2 பண்ணை பார்க்கும்போதே அந்த 2 இட்லி ஃபீல் தான் வரும் அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நாஸ்டாலஜிக் டெக்லாம் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஆனா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிப்பா ஒரு அரக்கனா இந்த படத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டா மைல்டா ஒரு எமோஷனலி கேரி த்ரூ பண்ற ஒரு கேரக்டர் தான் இருக்கு. ஸோ நித்யா மேனனுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பரோட்டா கடைக்கு வந்து பார்த்த உடனே அந்த தலைவன் தவிர பரோட்டா பார்த்தோன்னே நம்ம சாப்பிட்டு தோணும். இதுல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்குமே இட்லி வந்து சாப்பிடணும், இட்லி ஒரு நல்ல ஃபுட்டு அப்படின்றது வந்து தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. ஸோ அருண் விஜய் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நெகட்டிவ் ஷேட்ஸில் தான் இருக்காங்க. அது வந்து என்னன்றது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே தெரியும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர், ரொம்ப ஆகவும் பெருசாலாம் கிடையாது. இது பல படத்தில் வந்து கிளீஷேவான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ இன்ட்ரோல் பாயிண்ட்டுமே தனுஷ் வந்து திருப்பி வந்து அவரோட ஓல்டு அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அந்த இட்லி கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அருண் விஜய் வந்து ஒரு ஒரு ரேம்பேஜா வந்து நிற்கிறாரு. இதுதான் வந்து இன்ட்ரோல் பாயிண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ். ஸோ இப்படியே தான் படம் போயிட்டே இருக்கும். தனுஷ் வந்து நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ரொம்ப சட்டிலாக சில சீன்ஸ்லாம் வந்து எமோஷன் வந்து நம்மளுக்கு அழுவ வச்சுட்டு தான் சொல்லணும். குறிப்பிட்ட ராஜ்கிரனோட சீன்ஸும் அவருக்கு உண்டான போர்ஷன்ஸ் வந்து உண்மையாக வந்து நம்மளுக்கு வந்து மனசை கலங்க வைக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு இட்லி நார்மலாக ஒரு இட்லி வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம மனசார பண்ணால் வந்து அது எவ்வளோ சூப்பராக வரும். நார்மலாக ஒரு மிஷினில் அரைக்கிறதுக்கும் கையில் அரைக்கிறதுக்கும் உண்டான ஒரு டெஃபினேஷனுமே பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப்மே வந்து நல்ல ஒரு ஃபீல் குடாக தான் போகுது. எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச லேகும் எனக்கு பெருசாலாம் எனக்கு தெரியல. மியூசிக் வைஸுமே நல்ல ஒரு கேரி த்ரூ. ஜிவி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிற படத்தை, இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு ஜிவி கிடைக்கும்ன்றது வந்து ஹைலி 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 ரெக்கமெண்டபிள். ஏன்னா வந்து அவ்வளோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஜெம் மாதிரி இருக்கு. டைரக்ஷன் வைஸ் தனுஷ் வந்து அவர் ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படத்துல எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸை டிரைவ் பண்ணி வாங்கியிருக்கான்னு சொல்லணும். படம் வந்து கண்டிப்பா நீங்க உட்காந்து வந்து உங்களோட 2 hours 30 minutes ஹோல்ட் பண்ணி உங்களோட எமோஷனலா கேரி பண்ணி ஒரு ஃபீல் கூட வெளியே வரும்ன்றது எந்த டவுட்டுமே கிடையாது.